திருச்சிற்றம்பலம். அடியாரத்துடைய வணங்குகிறேன். நம்ம அருணாச்சல புராணம் மூலமும் முறையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் திருநகர சர்க்கத்தில் 51வது பாடல். அருணாச்சலம் தலம் யாவிலும் அதிகம் அப்படின்னு சொல்றாரு. என்ன பாடல்னா, வெற்று இரும்பு இடத்தில் செம்பில் வெண்கலத்தில் வெள்ளியில் வெள்ளிய பொன்னில் குற்றம் ஒன்றில்லா குயிற்றிய மணிபோல் புலவிய சிவன் இருந்து இடுவன் மற்றைய தலத்தில் அருணை என்று உரைக்கும் வளம்பதித்தனில் எழுந்து அருள்வன் பொன் தகட்டு இடத்து மணியென உரைத்தான் புனிதனாகிய அருள் நந்தி. இதன் பொருள் என்ன சொல்றாருன்னா, சொற்ப விலை பெற்ற இரும்பிலும் செம்பிலும் வெண்கலத்திலும் வெள்ளியிலும் வெள்ளை பொன்னிலும் பதிக்கப்பட்ட யாதொரு தோஷமும் இல்லாத மாணிக்க ரத்தினம் போல மற்ற ஸ்தலங்களில் எங்கும் நிறைந்த பரமசிவன் எழுந்தள்ளியிருப்பார். பொன்னினால் செய்த தகட்டில் பதிக்கப்பட்ட அந்த ரத்தினம் போல் அருணாச்சலம் என்று சொல்லப்பட்ட வளம்பொருந்திய ஸ்தலத்தில் எழுந்தள்ளியிருப்பார் என்று பரிசுத்தமாகி நந்திகேஸ்வரர் திருவுளம்பட்டி கூறுகிறார். ஆனபடினாலே எல்லா ஸ்தலத்திற்கும் இது அதிகம் அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அதாவது விலைமலிவான உலோகங்களில் இருக்கிற ரத்தினம் போல் இல்லாமல் தங்கத்தால் செய்யப்பட்ட தகட்டில் பதிக்கப்பட்ட ரத்தினம் போல அருணாச்சலத்தில் வளம்பொருந்திய ஸ்தலத்தில் எழுந்தள்ளியிருக்கிறார் என்பதுதான் இந்த பாடலின் பொருள். அடுத்த பாடல் 52. கண்ணினால் விளங்கும் திருமுகம் முகத்தால் கரிய கண் விளங்கும் அவ்விரண்டின் பன்னினால் விளங்கும் உடல்லாம் அவைபோல் பரமனால் விளங்கும் அவ்வருணை அண்ணல் தான் விளங்கும் அருணை மாநகரால் அமலனோடு அருணை மாநகரால் என்கிலா பதிகள் எவைகளும் விளங்கும் எவற்றினும் சிறந்தது என்று இசைத்தான். அவர் மேலும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கேடு மார்க்கண்டையரே, கண்கள் இருக்கிறதுனால தான் முகம் பிரகாசிக்குது. முகத்தினிடத்தில் இருக்கிறதுனால் அந்த கண்கள் விளங்கி கொண்டிருக்குது, அதாவது பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த ரெண்டுடைய சேர்க்கை அழகினால தேகம் எல்லாம் விளங்கும். இதுபோல பரமசிவன் அவரால் தான் அருணாச்சலம் சிறப்படைந்திருக்கும். அத்தலத்தினாலும் அது எழுந்தள்ளிக்கிற சுவாமினாலும் எண்ணிக்கை இல்லாத எல்லா கஷேத்திரங்களும் சிறப்பாக விளங்கும். எல்லா கஷேத்திரங்களுமே தலத்தாலையும் அதில் இருக்கிற சுவாமினாலையும் சிறப்பாக இருக்கும். ஆனால் எல்லா ஸ்தலங்களையும் சிறந்தது அருணாச்சலம் என்று திருவாய் மலர்ந்தருளுகிறார் நந்திகேஸ்வரர். அதனால எல்லா ஸ்தலங்களும் உடலாகவும் அருணாச்சல ஸ்தலம் என்ன செய்யுது, அதில் முகமாகவும் அதில் சுவாமி கண்ணாகவும் சொல்லப்பட்டது அப்படின்னு எவ்வளவு முக்கியத்துவம் அந்த பெருமானுடைய தலம் அவருடைய மூர்த்தமும் சொல்லி நந்தி பெருமான் கூறுகிறார். அடுத்த பாடலில் அருணாச்சலத்தோடு பரமன் பூசை மிக முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, வீசு அலர் இலை மெய் கொளிந்திடும் கொடியின் வேரில் நீர் சொரிந்திடின் அதுபோல் பூசனை அரணை நகரிலே சிறிதும் புறையால் நடக்குமே ஆகில் காசியே முதல் எத்தலமெல்லாம் பூசை கணம்பெற நடந்ததாம் இல்லையேல் ஈசர் வாழ் அந்த தலம் எல்லாம் பூசை ஏற்றிடாதிருந்தேன் அப்படின்னு சொல்றார். அதாவது கொடியில் வேர்ல நம்ம நீர் பார்த்தா போதும், அந்த கொடி ஃபுல்லாக அதுக்கு நம்ம வீசுகின்ற புஷ்பங்கள் இலைகள் எல்லாமே குளிர்ச்சி அடையும். அது மாதிரி அருணாச்சல ஸ்தலத்துல சுவாமிக்கு எவ்வளவு விதத்தில் பூசை குற்றமில்லாமல் நடந்துச்சுன்னா காசி முதல் எல்லா ஸ்தலங்களிலும் மேன்மையா பூசை நடந்ததாக ஆகும். இந்த திருவண்ணாமலையில பூசை நடக்காட்டி மற்ற ஸ்தலங்களில் நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன, ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப திருவண்ணாமலை பூசை நடந்தா எல்லா இடத்துல நடந்த மாதிரி இருக்கும். ஆனா எல்லா இடத்துல பூசை நடந்தாலும் திருவண்ணாமலை நடக்கலைன்னா எங்கேயுமே நடந்து ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுபோல அருணாச்சலத்துடைய மேன்மையில நம்மளுக்கு ஐயப்பாடு கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது 54வது பாடல். நிலம் தொடும் அருணாச்சலந்தன் இருந்து நெஞ்சினில் ஐயமாய் பிரிந்து ஓர் தலந்தனை விரும்பி நடந்தவர் முன்செய் தவங்களும் அறங்களும் தவறாம் குளம் தனில் உதித்தோராயினும் கொடியர் குணத்தவராயினும் கொடியர் உழந்தவர் உயிரோடு இருக்கினும் அதற்கு ஒரு ஓமை சொன்னவர்க்கும் இது ஒக்கும். இந்த பொருள் என்ன சொல்றாருன்னா, உலகத்தார் போட்டுகின்ற இந்த அருணாச்சல ஸ்தலத்திலிருந்து இதை விட உயர்ந்த ஸ்தலங்கள் இருக்கும் அப்படின்னு மனசுல சந்தேகம் கொண்டு பிரிந்து ஒரு கஷேத்திரத்தை நாடி நடந்தவர்களுக்கு அவர்கள் அதற்கு முன் செய்யப்பட்ட தவசுகளும் தர்மங்களும் பிரயோஜனப்படாது. அப்ப எல்லா படங்களும் அழிந்து விடும் சொல்றாரு. அருணாச்சல ஸ்தலத்துல இருந்துட்டு நம்ம இங்க இதை விட உயர்ந்த ஸ்தலம் இருக்குமோ அப்படின்னு மனசுல சந்தேகம் வந்து நம்ம வேற ஒரு கஷேத்திரத்தை வேற ஒரு தலத்தை தூக்கி நாடி நடந்தா அவங்க அதுக்கு முன்னால செஞ்ச தவம் தர்மம் எல்லாமே பிரயோஜனப்படாமல் போயிடும். அவங்க நல்ல குலத்தில் பிறந்தவங்க ஆனாலும் யார் நீச்சராவார்கள், நல்ல குணங்களை உடையவங்களா இருந்தாலும் கொடிய குணத்தவர் ஆவார்கள், அவங்க உயிரோடு இருந்தாலும் அவங்க இறந்தவர்கள் ஆவார்கள், இறந்ததுக்கு சமானம். அந்த மாதிரி அந்த அருணாச்சலத்துக்கு வேறொரு ஸ்தலத்தை சமானமா சொன்னாலும் இந்த தோஷம் எல்லாம் உண்டாகும். நடந்து போறது மட்டும் இல்லை, அது மாதிரி அது மற்ற தலங்களுக்கு ஈடானது நம்ம சொன்னா கூட அதுக்கு நம்மளுக்கு தோஷம் உண்டாகும் சொல்லி நந்திய பெருமான் கூறுகிறார். அடுத்த பாடல்ல அருணந்தியோட கழிப்பு மகிழ்ச்சியில் இருக்கார். என்னன்னா 55வது பாடல். என்று தான் அருணை சிறப்பியலாம் முனிவருக்கு ஏதோடு எடுத்து இனிது இயம்பி கன்று மான் மழுவும் சுருகையும் தரித்த கடவுள் நன்கு இருந்தான். அவனை சென்று சென்று இறைஞ்சி நெக்கு நெக்கு உருகி சென்னிமேல் செங்கை வேர் ஒட்டி என்றும் ஆனந்த பெருங்கடல் இடைப்புக்கு உணர்ச்சியாய் முனிவன் இது உரைப்பான். என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அருணாச்சலத்துல பெருமை முழுவதையும் ஏதோடு, அதாவது உதாரணத்தோடு முனிவர்களுக்கு இனிதாக எடுத்து செவ்விதாக அருளி செய்து எல்லாத்தையும் நல்லபடியாக அருளி சொல்லிவிட்டு மான்கன்று மழு உடைவாள் இவரை தடுத்திருக்கிறார் நந்திதேவர். என்ன செய்கிறார், களிப்புற்றி இருக்கிறார். என்ன செய்கிறார், இன்பமாக இருக்கிறார், ஆனந்தமா இருக்கார். அவருடைய பெருமையை கூற அவருக்கு மனம் நிறைந்து ஆனந்தமாக இருக்கிறார். அந்த நந்திதேவரை பலதரம் வந்தனம் செய்து மீண்டும் மீண்டும் வணங்கி நெக்கு விட்டு உருகி சிரசின் மேல் சிவந்த கைகளை நெடுநேரம் கூப்பி ஒன்றுபட்டவராய் ஆனந்த சமுத்திரத்திலே முழுகி தம்மை மறந்தவராய் பின்பு ஞாபகம் வந்து இதனை சொல்லுவார் மார்க்கண்டேயர். இப்போ மார்க்கண்டேயர் என்ன சொல்றாருங்கிறத அடுத்த பாடல வரும். அதாவது அருணாச்சலத்திர பெருமையை சொல்லி நந்திய பெருமான் மிகவும் கழிப்படைந்து இருக்கிறார். அப்போ அவரை பலமுறை வணங்கி கை தொழுது கை கூப்பி கண்ணில் கண்ணீர் வடிய மனம் ஒன்றுபட்டவராய் என்ன சொல்றாரு, அந்த ஆனந்த சமுத்திரத்தில் முழுகி இதை கேட்டதும் அவருக்கு எப்படி இருக்கு, ஆனந்த வெள்ளத்தில் அழுத்திய மாதிரி இருக்கு. அதை தம்மை மறந்தவராய் பின்பு ஞாபகம் வந்து இதை சொல்லுவார் மார்க்கண்டேயர் என்று இந்த திருநகர சர்க்கத்தை முடிக்கிறார். இத்துடன் முதலாவது திருநகர சர்க்கம் முற்றிற்று. மீண்டும் அடுத்த சர்க்கம் பார்க்கலாம்.
அருணாச்சல புராணம் மூலமும் முறையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் 2வது சர்க்கம் திருமலை சர்க்கம். இதனுடைய உரையினை சுருக்கமாக பார்க்கலாம். மார்க்கண்டேயர் சொன்னார் சொல்லி போனதில் முடிச்சாரு. என்ன சொல்றாருன்னா, அடியேனுக்கு அருள் செய்த நந்தி தேவரே, அடியாருக்கு எளியவரே, பரமசிவன் அக்னியாய் உருக்கொண்டதும் அதன் பின் மலை உருவானதும் இதன் அடியையும் முடியையும் அறியாது திருமால் நான்முகன் ஆகிய இருவரும் வருத்தப்பட்டதும் பின்பு சுவாமி அவர்களுக்கு திருவருள் செய்ததும் குறித்து கூறுவீராக அப்படின்னு கேட்கிறார். நந்தி தேவர் கூற தொடங்குகிறார். இதுதான் அதனுடைய தொடர்ச்சி. அதாவது ஒரு இந்த அருணாச்சலத்தில் 50 குற்றங்களை பஞ்சமா பாதங்களை செய்ய வேண்டும் நினைத்தாலும் அப்படியாவது அருணாச்சலத்தை நினைத்தானே அப்படின்னு அவனுக்கு முக்தி கிடைக்கும். அப்படிங்கும்போது வாழ்த்தி வழிபட்டவங்களுக்கு என்ன பேர் கிடைக்காமல் போகும்? எனவே மார்க்கண்டேயரே, இந்த பெருமைகளை கேட்கின்ற உமக்கே அன்றி சொன்ன எனக்கும் அதிக பலன் உண்டாகும். அதனால நீ கேட்ட வரலாற்றை தெரிந்த அளவு சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். முற்றளிப்பு காலத்துல, அதாவது சங்கார காலத்துல முறைப்படி அனைத்து உயிர்களும் பிரம்மன் எடுத்து ஒடுங்கினார். பிரம்மதேவர் திருமால் எடுத்து ஒடுங்கினார். திருமால் உருத்திரனிடம், உருத்திரன் மகேஸ்வரனிடம், மகேஸ்வரன் சதாசிவத்திடம், சதாசிவன் விந்துவினிடத்திலும், விந்து நாதத்திலும், நாதம் சக்தியிலும், சக்தி பரசிவத்திலும் ஒடுங்கியது. அந்த பரமசிவம் எல்லாம் கடந்த தத்துவ முடிவிலே இருக்கும். அப்படி எல்லாம் ஒடுங்கின காலத்து தனி என்ற பரசிவம் உலகம் மீண்டும் உண்டாகணும் அப்படின்னு திருவுள்ளம் கொள்கிறார். அப்போது அவரிடமிருந்து பராசக்தி தோன்றினாள். அந்த சக்தியிடமிருந்து குடிலை, அதாவது பிரணவம், அதாவது நாதம் தோன்றியது. நாதத்திலிருந்து விந்து, விந்திலிருந்து சதாசிவம், பிறகு மகேஸ்வரன், உருத்திரன், பிரம்மன் என ஒருவரிலிருந்து ஒருவராக ஒடுங்கின முறையிலேயே மீண்டும் தோன்றினர். அப்பொழுது பிரம்மன் மீண்டும் உலகை படைக்க நினைத்தான். அவன் நினைப்பிலிருந்து, அதாவது மனதிலிருந்து மரீசி, அங்கிரர், புலத்தியர், புலகர், கிருது, அத்திரி, சனபதி என்கிற 7 ரிஷிகளும், வழக்கால் பெருவிரல்ல தக்கனும், மார்பில் பிருகுவும், முகத்தில் தர்மதேவதையும் தோன்றினார்கள். இனி இவர் வழியில எல்லா உயிரினும் தோன்றலாயின. இது கண்டு பிரம்மதேவன் செருக்குற்று திருமாலுக்கு சென்று, திருமாலே 14 உலகங்களையும் மேகங்களையும் 7 கடல்களையும் தூய குல மலைகளையும் படைத்து வாழ்கின்ற மரிசி முதலிய இருடிகளை நான் பெற்றேன். என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு குருவாய் விளங்கும் வியாழ பகவானுடன் எல்லா தேவர்களும், சந்திர சூரியர்களும், அசுரர்களும், கந்தர்வர், கிம்புடர், சித்தர், கணநாதர்களும், தேவேந்திரன் முதலிய திசைக்காவலர்களும் என்னால் அல்லவா உண்டானார்கள். இனி என்னை உன் பிள்ளை என்று சொல்லாதே. நான் உலகத்தை படைக்காவிட்டால் நீ எப்படி காப்பாய்? சுவர் இல்லாமல் சித்திரம் உண்டோ? நான் எல்லா உயிரிலும் காப்பாற்றுவேன் என்று கர்வத்தை விட்டுவிடு. இல்லையேல் உடல் தொழிலுக்கு வேறொருவன் நியமிப்பேன். தேவர்கள் வந்து உன்னை கொல்லும் முன்பே நீ இந்த திருப்பார்களில் குறித்து ஒளிந்து கொள். பிறகு நீ சாவத்தால் 10 பிறவி எடுத்தாய், அதை மறந்து விட்டாயோ? அப்படி நீ பிறந்த போதெல்லாம் உன்னை படைத்து என் கைகள் காய்ப்பை விட்டன. நான் உனது உண்டி தாமரையில் தோன்றியதால் எனக்கு அப்பன் என்று கூறுகிறாயே, நீ தூணில் தோன்றினாயே, அத்துண் உனது அப்பனா? மூங்கிலிருந்து பிறந்த தீ மூங்கில் எரிப்பதில்லையா? அதுபோல உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்றார். யாரு? பிரம்மன் விஷ்ணுட்ட சொல்றார். பிரம்மன் கூறிய சொற்களை கேட்க பொறுக்காத திருமால், பிரம்மனே, நீ வந்த வழியை மறந்து விட்டாய். என்னுடைய கொப்புள் உனக்கு தாய். பிள்ளைகள் செய்யும் பிள்ளையை தந்தையாளர் மன்னிப்பார் என்னும் துணிவால் இவ்வாறு பேசுகிறாயோ? மது கைடவர் இருவரும் எனது பிள்ளைகளாக இருந்தும் அவர்களை நீ இழந்ததால் அவர்களை கொன்று விட்டேன். உடம்பில் ஒரு கட்டி உண்டானது அறுத்து எறிவோம் அல்லவா? சிவன் உனது தலையில் ஒன்றை கிள்ளி எறிந்தாரே, அந்த தலையை ஏன் உன்னால் உண்டாக்கிக் கொள்ள முடியவில்லை? சோமுகாசன் உடனிருந்து வேதங்களை பிடுங்கிக் கொண்டு ஓடிய போது நான் மச்சாவதாரம் எடுத்து அவனை கொன்று வேதங்களை மீட்டு தந்தேன் அல்லவா? எட்டி மரமானாலும் வைத்தவரை வெட்டுவாரோ? அதுபோல நான் உன்னை கொல்லக்கூடாது என நினைக்கிறேன் என்றார். இப்படி மாறி மாறி இருவரும் கோபம் கொப்பளிக்க பேசிக் கொண்டனர். தோள்களை தட்டிக் கொண்டனர், பூமியில் குதித்தனர், நெருங்கினர், நிமிர்ந்தனர், கண்களில் நெருப்பு எழ வெடித்தனர், மேலே எடுத்து ஒருவரை ஒருவர் வீசினர், கீழே விழுந்தனர், ஒருவரை ஒருவர் குத்திக் கொண்டனர். அப்போது பூமியில் ஊர்ந்து செல்லும் உயிரினும் கூட மேலே பறந்தன. நிலையாக நிற்க வேண்டிய மரங்கள், மலைகள் கூட அசைந்தன. 7 கடல்களும் சேராயின. முற்றளிப்பு காலம் வந்துற்றோ என்று அனைவரும் ஐயமுட்டனர். தேவர்கள் ஒன்று கூடி சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார்கள். எள்ளில் நெய் போல எவ்விடத்தும் விரைவி நிற்கும் சிவபெருமான் சண்டையின் மூலத்தை அறிய மாட்டாரா என்ன? தேவர்களுக்கும் முனிவருக்கும் ஏனையோருக்கும் ஏற்பட்ட அச்சம் நீங்கவும், திருமால் பிரம்மனும் ஒருவருக்கு ஒருவர் மீது இந்த பகை நீங்கவும், அடுக்கு மிடுக்காக இருக்கும் அண்டங்களில் அடுக்கு அடியாமல் இருக்கவும் சுவாமி ஒரு அக்னி வடிவ மலையாகி இருவருக்கும் இடையே நின்றார். இது நிகழ்ந்தது ஒரு மாசி மாதம் அமரபட்சத்து சதுர்த்தசி திதியில் இரவு மகாநிசியில். அந்த நெருப்பு மலையானது பாதாள உலகத்தை எல்லாம் அகழ்ந்து கீழும், அண்டங்களை எல்லாம் கடந்து மேலும் ஆக அடிமுடி காட்டாது நின்றது. இந்த பேரொடியின் முன் சூரிய ஒளி ஒரு விளக்கு ஒளி போல் ஆனது. கடல் மீதெல்லாம் சிவப்பு நிறம் படர்ந்தது. இது கண்ட பிரம்மனும் திருமாலும் அஞ்சு ஒதுங்கி நின்றார்கள். நம்முடைய பரமசிவன் ஞானக்கண் கொண்டு காணப்பட வேண்டியவர் ஆயிற்றே, அவரை ஊனக்கண் கொண்டு எவ்வாறு காண்பது என்றும், இவரது அடியையாவது முடியையாவது அறியவரே பெரியவர் என்றும் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது திருமால், இதன் அடியை நான் கண்டு வருகிறேன் என்று பன்றி வடிவு ஆனார். மலை முடியை நான் கண்டு வருகிறேன் என்று பிரம்மன் அன்னப்பறவை ஆனார். அரைக்கால நேரத்தில் பிரம்மதேவர் 1000 காத தூரம் பறந்து சென்றார். திருமாலும் அரைக்கால நேரத்தில் 1000 காத தூரம் பூமியை துளைத்துக் கொண்டு போனார். அப்படி போனவர் கீழ் இருக்கின்ற 7 உலகங்களும் கடந்து மாவலி சக்கரவர்த்தி காவல் இருக்கின்ற போகவதி நகரை கடந்து ஆடகேசபுர குணத்தை கண்டு வணங்கி மலையின் அடியை காண முடியாது தவித்தார். அப்படி திருமால் பண்டி உட்கொண்டு தேட அப்பன்றியின் 2 கொம்புகளும் குழம்புகளும் முகமும் தேய்ந்து போயின. இவ்வாறு 1000 தேவ ஆண்டுகள் தேடியும் காணாமல் இது சிவனுடைய செயல் என்று அறிந்து அவரை தியானித்து சலிப்பு நீங்கி பூமியை வந்து அடைந்தார். பிரம்மனும் அதுபோலவே 1000 தேவாண்டுகள் பறந்து பார்த்தார். 100,000 காலம் கடந்த பின்னும் முடியை காண முடியாது தவித்தார். அன்னத்தின் சிறகுகள் எல்லாம் உதிர்ந்தன, வேகமும் குறைந்தது. தான் ஒருவனே தனியே இருந்ததால் பிரம்மன் மனத்தில் பலவாறான எண்ணங்கள் எழுந்தன. திருமால் இந்த நெருப்புமலை அடியே இருந்து திரும்புவானோ, அறியாமல் திரும்புவானோ என்று பலவாறு நினைந்து அனலில் பட்ட மெழுகு போல இழகிய மனமுடையவனானான். இந்த மலையை சிவன் என்று அறியாது போனேன், திருமாலையும் பகைத்துக் கொண்டேன். இதெல்லாம் நடந்தது என் சிறுமதியினாளா, முன்னை தீவினையினாளா என வருத்தமடைந்தான்.
திருமாலிடம் கண்டேன் என்று பொய் கொள்ளலாம் என்றாலும் பொய் சாட்சி சொல்ல ஒருவரும் இல்லையே எனவும் வருந்தினான். அப்போது ஒரு தாழ மடல் மேலிருந்து கீழே இறங்கி வருவதை பார்த்தான். அது அருகில் வர அதை பிடித்தான். அது பரமசுடைய முடியிலிருந்து கீழே விழுந்த பழைய பூ. ஆதலால் என்னை விட்டுவிடு என்றது. அது கேட்ட பிரம்மன், நீ எங்கிருந்து வருகிறாய் என கேட்டான். சுவாமியின் திருமுடியிலிருந்து பூமியில் விட 40,000 தேவ ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறேன், என்னை விட்டுவிடு என்று மீண்டும் கூறியது. தாழம்பூவே, இப்பொழுது உன்னை காட்டிலும் எனக்கு நெருங்கிய நட்பு ஆவாரும் உறவு ஆவாரும் எவரும் இல்லை. நான் அன்னப்பறவை அல்ல, என் பெயர் பிரம்மன். நானும் திருமால் நெருப்பு வடிவாக நிற்கும் இந்த மலையின் அளவை தெரிந்து கொள்ள விரும்பினோம். திருமால் கீழே பிளந்து கொண்டு போனால் நான் மேலே பறந்து வந்தேன். இனி பழங்கதையை பேசி பயனில்லை. உன்னிடம் அடைய வேண்டிய பயன் ஒன்று உண்டு. அது நீ திருமாலிடம் வந்து சிவனுடைய முடியை நான் பார்த்தேன் என்று சொல்ல வேண்டும் என்றான். இதனை பொய் என்று நீ நினையாதே. ஒரு துன்பம் அடைந்தவருக்கு அவர் உயிர் பிழைக்க ஒரு பொய்யையும் சொல்லலாம். நட்புக்கு இலக்கணம் நஞ்சு உண்டு அமைவதுதானே என்றெல்லாம் பேசி தாழம்பூவை சம்மதிக்க செய்தான் பிரம்மன். வெகு விரைவில் தாழம்பூவும் பிரம்மனும் திருமால் முன் வந்தனர். திருமாலே, நான் சிவனது முடியை பார்த்தேன் என்றான் பிரம்மன். தாழம்பூவும் ஆமா பிரம்மன் பார்த்தான் என்றது. அந்த களத்திலே நெருப்பு மலை படீரென வெடித்தது. அந்த வெடிப்பில் இருந்து பரமசிவன் தோன்றி, ஓ பிரம்மனே, நீ கூறிய சொல் மிக நன்று என்று கூறி நகை செய்தார். அப்பொழுது அண்ட பகிரண்டங்கள் எல்லாம் பிடிகிடி நடுங்கின. சூரிய சந்திரர் ஒளி மழுங்கினர். நிலையாயிருந்தவையெல்லாம் இறந்தன. தேவர்கள் பிரம்மன் அழிந்தான் என்று அஞ்சினார்கள். பூமழை பொழிந்தார்கள். திருமாலுக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று. பிரம்மனது அகங்காரமாகிய இருள் விளக்கியது. திருமால் தெளிவடைந்து சிவபெருமானை கண்டதற்கு மகிழ்ந்து பாடி ஆடி ஓடி என்ன வர கேட்கலாம் என மனதுக்குள் ஆலோசனை செய்தார். அவரது அறிவித்திறம் கொண்ட சுவாமி கேட்ட வரங்கள் அனைத்தையும் வழங்கினார். அப்பொழுது பிரம்மனை பார்த்து, உனக்கு பூமியில் கோயிலும் வழிபாடும் இல்லாமல் போக கடவுது என்று திருவுள்ளம் பற்றினார். தாழம்பூவை பார்த்து, நீ பொய் சாட்சி சொன்னபடியால் உன்னை இன்று முதல் தீண்டேம் என்றார். சுவாமியின் கோபத்தைக் கண்டு பிரம்மன் நிலத்தில் விழுந்து வணங்கினார். நீர் பூத்த நெருப்பை ஒத்த சுவாமியே, உருவமுடையவரே, அண்டவெளி ஆனவரே, 4 வேதம் ஆனவரே, ஒப்பற்ற முழுமுதலே, ஆணவமாகிய புதர் மண்ட மறைந்து கிடந்த அடியேனும் தங்களுக்கு ஒரு பொருளோ? கோபிக்க வேண்டாம், கோபிக்க வேண்டாம். இடம்பறையாகவும் முழுமதியாகவும் பெண்ணாகவும் ஆணாகவும் தேனாகவும் மலராகவும் மலையாகவும் அருள் மழை பொழியும் மேகமாகவும் சொல்லாகவும் நாதமாகவும் ஏனைய பல உருவமாகவும் விளங்குகின்ற மூர்த்தியே, பலமுறை முறையிட்டுக் கொள்கிறேன், கோபிக்க வேண்டாம், கோபிக்க வேண்டாம். நான் மலரம்புகளை தொடுக்கின்ற மண்மனது உடல் அல்லவே? தார்காவனத்து முனிவர்கள் ஏவி யானையோ அனலோ அல்லவே? கொள்ளுதலை தொழிலாக கொண்ட யமன் அல்லவே? திரிபுரம் அல்லவே? நான் எவ்வளவு? என்னையும் ஒரு பொருளாக நினைத்து கோபிக்க வேண்டாம். உமது முடியை அறிவேன் என்ற அளவில் பறவையானேன். இனி மேலும் அடைய உள்ள துன்பம் ஏது? என் மீது இரக்கம் காட்டி அருள்வீராக என வேண்ட சிவபெருமான் குளிர்ந்த நீர் போல கோபம் தெளிந்து சில சொல் கூறுவாராயினார். பிரம்மனே, இனிமேல் அஞ்ச வேண்டாம். பூமியில் அந்தணருக்கு செய்யப்படும் வழிபாடு உனக்குரியதாயாகும். இனி எப்பொழுதும் போல நீ உன் படைப்பு தொழிலை மேற்கொள்வாயாக என்றார். திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் இத்தலத்தில் அருளுடைய தன்மையால் இத்தலத்தை சுற்றி 3 யோசனை தூரம் ஞானத்தளமாக விளங்கட்டும். இந்த செந்தி மலை சிறிய உருவத்துடன் கூடிய ஏனைய மலை போல் ஆக கடவுது. இத்தலம் பேரின்பமும் சிறந்த முத்தியையும் தரும். இதற்கு அரணிபுரி என்பது பெயர் என்று சுவாமி அருளி செய்தார். மேலும் இத்தலத்தை நினைப்பவர் யாவராயினும் அவருக்கு பிறவித்தலையிலிருந்து விடுதலை அளிப்போம். யுக முடிவிலும் இத்தலம் அழியாமல் இருக்கும். ஏனைய தலங்களில் தவம் செய்தவருக்கு இத்தலத்தில் பிறப்பும் பின்னர் வீடும் அளிப்போம். இங்கு செய்யும் அறம் 1 1000 மடங்காய் பெருகும். இந்த தலத்தில் எந்தவித பாவமும் சேராது. இது குறித்து ஐயம் கொள்வார்க்கு முக்தி இல்லை. இது நமது ஆணை என்றார் சிவபெருமான். திருமாலும் பிரம்மனும் வணங்கி, சுவாமி ஒளியின் பெருக்கை மறைத்து மலை உருவாய் இருக்க வேண்டும் என்று கேட்க மலை உருவம் ஆனார். எனினும் மலை உச்சியில் ஓர் ஒளி தெரிய அருள வேண்டும் என மீண்டும் வேண்ட, கார்த்திகை திங்கள் கார்த்திகை நாளில் மலை உச்சியில் ஓர் ஒளி காண்பிப்போம். அதனை கண்டவர் நோயும் பசியும் இன்றி உலகில் வாழ்வர். அரசர்களுக்கும் தவசிகளுக்கும் உள்ள இடையூறுகள் நீங்கும். 21 தலைமுறையினருக்கு முத்தி வரவும் அருள்வோம். பிறப்பு இறப்பு என்னும் நோய்க்கு இம்மலை மருந்தாக விளங்குவதால் மருந்து மலை என்றும், சிவப்பு நிறமாயிருப்பதால் அருணகிரி என்றும் இதன் பெயர் வழங்கப்படும். இந்த பெயர்கள் ஏதேனும் ஒன்றை ஒருமுறை சொன்னால் திருவந்தே எழுத்தை 3 கோடி முறை சொன்ன பலன் உண்டாகும் என்று அருளி செய்தார். பிரம்மனும் திருமாலும் மகிழ்ச்சியடைந்து, அண்ணாமலை அண்ணலே, நீர் இப்படி மலையா இருப்பீராயின் மழை அல்லாமல் வேறு நீர் கொண்டு திருமஞ்சனம் ஆட்ட முடியுமோ? விண்மீன்களே முத்துமாலை ஆவதன்றி வேறே முத்துமாலை சூட்ட முடியுமோ? சூரிய கதிர்களே தீபமாகுமே அன்றி வேறே தீபம் காட்ட எவரால் முடியும்? ஆகையினால் இந்த மலையின் கீழ் ஒரு லிங்க வடிவாய் எழுந்தள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி பெருமான் லிங்கமாவோம் என கூறி மலையுள்ளே சென்று மறைய அவ்விடத்தில் ஒரு லிங்கம் தோன்றிட்டு அதனை கண்டு வணங்கி ஆனந்த கூத்தாடி மயன் எனும் தேவதச்சனை அழைத்து கோபுரங்களும் மண்டபங்களும் அழகிய மதிலும் செய்வித்தார்கள். ஒரு காலத்தும் அழியாத நகரமும் 360 வகை தீர்த்தங்களும் உண்டாயின. தேவர்களும் முனிவர்களும் மனித வடிவம் கொண்டு அவ்வூரில் வந்து பிறந்தனர். திருமாலும் பிரம்மனும் காலையில் எழுந்து தீர்த்தமாடி மரபுரி தரைத்து சடை கட்டி திருநீர் அணிந்து ருத்ராக்க மாலை பூண்டு அன்னம் முதலிய திருமஞ்சனமும் அன்னாபிஷேகம் சந்தனம் மாலை முதலினமும் கொண்டு வழிபாடு ஏற்றி மலையை வளமாக வந்து இவ்வாறு 14,000 ஆண்டுகள் செய்து பின்னர் தங்கள் அதிகாரங்களை பெற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு நந்திதேவர் மார்க்கண்டேயருக்கு அருளி செய்தார். இத்துடன் திருமலை சருக்கம் முன்னுரை நிறைவுற்றது. சைவ இலப்பண்ணாவலர் அருளிய அருணாச்சல புராணம் மூல முறையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் இப்பொழுது 2வது திருமலை சருக்கத்தில் 56வது பாடல். சிவன் அழலானதும் மலையானதும். எந்தையே அருணந்தியே அடியவர்க்கு எளியாய் சிந்தையானது மகிழ்ந்தன அருணையின் சிறப்பால் அந்த மாநகரிடத்திலே சிவன் அழல் வடிவாய் வந்தவாறுடன் அது மலையாகிய வகையும் அப்படின்னு கேட்கிறார். அதாவது அருணாச்சலத்தோட மகிமையை கேள்விவிட்ட மார்க்கண்டேயர் சொல்றாரு, எம்முடைய ஆண்டவரே, அது நந்திகேஸ்வரர் படிக்கிறார். அப்படி அடியனுக்கு அருள் செய்த நந்திகேஸ்வர சுவாமியே, அடியாருக்கு எளியவரே, நீர் அருளி செய்த திருவண்ணாமலை என்னும் ஸ்தலத்தோடு மகிமையால மனம் கடிப்படைந்தேன். நீங்க சொன்னது கேட்ட அந்த அண்ணாமலையுடைய ஸ்தல மகிமையை
கேட்டு மனம் கழிப்படைந்தேன். அப்படிப்பட்ட ஸ்தலத்துல பரமசிவனானவர் அக்னி சுரூபமாயும் திருவுரு கொண்டதும் அதன் பின்பு அவர் மலை உருவமானதையும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ திருமலை சர்க்கம் தான் மலையை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு சுருக்கமா. இப்போ ஒவ்வொரு பாடலையும் அதை பத்தி விளக்கமாக சொல்கிறார். அடுத்த பாடல் 57. அடிமொழி தேடிய வரலாறு கேட்டது. அம்மலைச்சுடர் அடி தலை தெரிகிலாது அயன்மால் விம்மலுற்றது அவர் அருள் செய்ததும் விளம்பாய் கைமலை கடகரி உரி புனைந்திடும் கைலை செம்மலை தொடும் செல்வனே எமன் அவன் செப்பும் தொடும் செல்வனே என அவன் செப்பும் அப்படின்னு கேட்கிறார். அதாவது அந்த அக்னிமலையோட அடியும் முடியும் அறிய முடியாம பிரம்மா விஷ்ணு வருத்தப்பட்டாங்க. பிறகு சுவாமி அவர்களுக்கு அனுகூலம் செய்தாரு. அந்த மாதிரி திருவுளம் பற்றணும் அவங்க அனுகூலம் செய்து அவருடைய திருவுளத்தை பற்றினார்கள். அந்த கை பொருந்திய மலைக்கு ஒத்ததாய் அந்த மதத்தையுடைய யானையானது சருமத்தை தரித்து அருளிய. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கை பொருந்திய மலை எது? யானை. அதை வந்து அது மதத்தையுடைய ஒரு யானையுடைய தோலை உரித்து போர்த்தார் அல்லவா, அதுதான் சொல்றாரு. அந்த மாதிரி அதை தரித்து அருளிய அந்த கைலாசவாசராகிய பரமசிவனை வணங்கும்படியான செல்வத்தை உடையவரே என்று சொல்ல அந்த நந்திகேஸ்வரர் சொல்ல தொடங்கினார். அவரை வணங்குவதற்குரியது ஒரு பெரிய செல்வம், அதுதான் மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வத்தை உடையவர் யாரு? நந்திகேஸ்வர பெருமான். அப்ப அந்த செல்வத்தை உடையவரே அப்படின்னு சொல்லி அந்த நந்திகேஸ்வரர் சொல்ல தொடங்குறார். அடுத்த பாடல் 58. அருணாச்சல தோத்திர மகிமை சொல்றார். பஞ்சக பாதம் ஒரு வனப்பதியிலே பண்ண நெஞ்சினான் நினைத்திடுகின் நினைத்ததே பரமாய் தஞ்சமாகிய முத்தியாம் என மறை சாற்றும் அஞ்சொலாலது மொழிந்த பேருக்கு என்ன பேர் அரிதே. என்ன சொல்றாருன்னா, ஒருவர் வந்து அருணாச்சல ஸ்தலத்துல பஞ்சபாதங்களை செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும், பஞ்சபாதங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு பாதத்தை செய்யணும்னு நினைச்சா கூட, அப்படி நினைச்சாலும் அந்த மேற்பட்ட புண்ணியமாகிய அதனால் பற்றுக்கோடாகிய முக்தி உண்டாகுமா. அதாவது அருணாச்சல ஸ்தலம் அப்படி நினைக்கிறார்ல, அங்க போய் பாவம் அது என்ன கிடையாது, அந்த ஸ்தலத்தை நினைச்ச அந்த புண்ணியத்திலேயே நம்மளுக்கு முக்தி பற்றுக்கோடாகும் அப்படின்னு சொல்லி வேதங்கள் சொல்லுதான். அப்ப அந்த அன்பை உண்டாக்க நல்ல சொற்களால அந்த மலையை சோத்திரம் செய்யறவங்களுக்கு என்ன பேர் கிடைக்கும், அதுக்கு என்ன பேர் கிடைக்க மாட்டாம போகும், என்ன கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதோட தோத்திரத்துல மகிமை சொல்றாரு. அப்ப நல்ல அன்பை உண்டாக்கும் நல்ல சொற்களை சொற்களாலே மலையை வணங்குபவர்களுக்கு துதிப்பவர்களுக்கு என்ன பேர் கிடைக்காம போயிடும் அப்படின்னு கேட்கிறார். அடுத்த பாடல் 59. ஆகையாலும் அக்கன்றியை எமக்கு முண்டதிகம் சோக மோகங்கள் தவிர்ப்பவன் ஒரு பரஞ்சுடராய் மாக மூடுற வளர்ந்தது மார் அயற்காக போகலிங்கம் ஒன்றானது ஒரு வகை புகழ்வேன். என்ன சொல்றாருன்னா, மார்க்கண்டையர் வந்து மகான்மியத்தை கேட்க, உமக்கு இல்லாமல் எனக்கும் அதிக பலன் உண்டாகும், துக்கத்தையும் மோகத்தையும் நீக்கி விடுறவன் தான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். துக்கத்தையும் மோகத்தையும் நீக்கி விடுறவன் ஒப்பற்ற பெரிய ஜோதி சொரூபமா பிரம்மா விஷ்ணு அவங்களுக்காக ஆகாச அளவு வளர்ந்து நின்ன அந்த அடல் மலையும் சகல உயிர்களுக்கும் போகத்தை அளிக்கின்ற லிங்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி திருவுரு கொண்டதும் இதை நான் எனக்கு தெரிஞ்சவளை கொஞ்சமா சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்றாரு. அப்ப துக்க மோகங்களை நீக்கி பெரிய ஜோதி சொரூபமாய் ஆகாயம் அளவு வளர்ந்து சகல உயிர்களுக்கும் போகத்தை அளிக்கின்ற லிங்கம் அப்படின்னு சொல்லி அவரை அருணாச்சலத்துடைய மகாத்மியத்தை கூறுகிறார். அடுத்த பாடல் 60. உயிர் ஒடுக்கம் கூறியது. ஒடுங்கு நாளின் அயன் அரி உருத்திரன் மகேசன் நெடுஞ் சதாசிவன் விந்து நாதம் சக்தி நெறியே அடங்கிடும் பரசிவத்தினில் பரசிவம் அனைத்தும் கடந்த தத்துவ முடிவிலே நின்றது கருதி. உயிர் ஒடுக்கத்தை பத்தி சொல்றாரு. எப்படின்னா, சர்வசம்ஹார காலத்துல முற்றொழிப்பு காலத்துல முறைப்படி என்ன செய்யும், சகல உயிர்களும் பிரம்மாவோட ஒடுங்கும். பிரம்மா விஷ்ணுல ஒடுங்குவாரு, விஷ்ணு ருத்ரன்ல ஒடுங்குவாரு, ருத்ரன் மகேஸ்வரன்ல, மகேஸ்வரன் சதாசிவத்துல, சதாசிவம் விந்துல, விந்து நாதத்துல, நாதம் சக்தியில, சக்தி பரமசிவத்துல. அந்த பரமசிவம் திருவுளம் கொண்டு எல்லாம் கடந்த தத்துவ முடிவிலே நிற்பார் அப்படின்னு சொல்றார். இது நம்ம அறிந்ததுதான். அடுத்த பாடல் 61. பரசிவத்தினில் வரு பராசக்தி பார் குடிலை விரைவிடும் பரதத்துவம் அடைவிலே விரிந்த மறுவும் உமை வரும் ஒடுங்கிய முறையிலே வந்தால் அரிமகன் படைத்திருவது நினைந்தனன் அகத்தில். அது இப்படி எல்லாம் ஒடுங்கின காலத்துல தனியா நிற்கிற பரமசிவம் உலகத்தை திருப்பி உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி திருவுளம் கொண்ட அளவுல மனசா நினைத்த அளவுல அந்த சிவனிடத்தில் தோன்றிய பராசக்தி தான் எப்படி இருக்கு, குடிலை என்னும் சக்தி. சிவத்தில் தோன்ற பராசக்தியிலிருந்து குடிலை என்னும் சக்தி தோன்றியது. அதில் பெருமை பொருந்திய மற்ற தத்துவங்கள் முறையே உண்டாயின. அதாவது பஞ்சகிருத்தியங்களுக்கான பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் இப்படியே முன்ன எப்படி ஒடுங்கினாங்களோ அதே முறையிலேயே உண்டானார்கள். அப்ப விஷ்ணுவோட புத்தனாகிய பெருமா என்ன செய்வார், உலகத்தை சிருஷ்டிக்கிறதுன்னு சொல்லி மனசுல நினைக்கிறார். அடுத்த பாடல் 62. மரிசி அங்கிரன் புலந்திரன் புலகனான் மறையோர் ருதுவத்திரன் தரிசனபதி எழுவருங் இழைத்தால் உரிய தக்கனும் வளப்பதம் பெருவிரல் உதித்தான் பிருகு மார்பினுள் அறத்திரை முகத்தினும் பிறந்தார். ஒவ்வொருத்தரும் எங்க பிறந்தான் சார், பிரம்மா நினைச்சோன்னே என்ன ஆகுது, மரிசி அங்கிரன் புலஸ்தி புலகர் கிருது அத்திரி சனபதி அப்படின்னு சொல்லி 7 ரிஷிகளும் பிறக்கிறாங்க. அப்ப தக்கன் வந்து கால் பெருவிரல பிறக்கிறான். பிருகு வந்து மார்பில் பிறந்தான், தர்ம தேவதை முகத்தில் பிறந்தது சொல்றாங்க. அதாவது பிறகு மார்பினும் அறத்திரை முகத்தினும் பிறந்தான் சொல்றார். அடுத்த பாடல் 63. உண்ணும் மைந்தரின் மரிசி பார் காசிபன் உதித்தான் பண்ணு தக்கன் உமை 50 பெண்களை பயந்தான் அன்ன காசி பவனர் 13 அணைந்தான் முன்னாள் ஆகிய அதிதி பால் இமையவர் முளைத்தார். என்ன சொல்றாருன்னா, யாரா வீட்டில் எப்படி பிறந்தாங்க, பிரம்மாட்ட பிறந்த பிள்ளைங்களாம் 7 பேர்ல அந்த மரிஷி ரிஷி இருக்காரு, அவர் வந்து அவர்கிட்ட வந்து காசி ரிஷி பிறந்தார். தக்கன் விருவரில் பிறந்தால் அவன் வந்து 50 பெண்களை பெற்றான். அந்த 50 பெண்கள்ல 13 பெண்களை காசி விவாகம் செய்கிறார். அந்த மூத்தவளாகிய அதிதி வயிற்றில் 30 கோடி தேவர்களும் பிறந்தார்கள் அப்படின்னு சொல்றார். இது வந்து அந்த வரிசை முறையாக அவருடைய சந்ததி பிறந்ததை கூறுகிறார். அடுத்த பாடல் 64. இருமை சேர்த்திடும் இரணிய வருணியாக்கர்களை பெரிய ஈன்றனன் சிறப்புறும் அதிதி என்னும் இழையால் தருண மைந்தரி இரணியன் பிரகலாதனோ அருமை மைந்தர்களை ஐவரை பயந்தன் அவன் அருள்.
பைந்தனன் அருள். அதாவது அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, அதிதி முதல் அதிதி வந்து 13 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவ வயிற்று 30 தேவை பிறந்தாங்க. இப்ப அதிதிக்கு இளையவளாகிய சிறப்பு பொருந்திய திதி அவ என்ன செய்யறா, ரண்யன் ரண்யாட்சன் அப்படின்னு 2 பேரையும் பிரசித்தமா பெற்றா. அந்த 2 பேர்ல ரண்யன் பிரகலாதன் அப்படி முதல் 5 பிள்ளைகளை பெற்றான். ரண்யன் ரண்யாட்சகன் 2 பேர் பார்க்குறாங்க. அதுல இரண்யனுக்கு பிரகலாதன் முதல் 5 பிள்ளைகள் பிறக்குது. அவங்கள யாருன்னு பாருங்க, 65 அடுத்த பாடல். பிரகலாதன் நற்றவத்தினால் மூவரை பெற்றான். அருள் மைந்தரில் விரோசனன் மாவலி அளித்தான். பரவு மாவலி வாணன் என்று ஒருவனை பயந்தான். அர்ச்சனை புரிந்தவன் அன்று தொடவிருந்தான். அந்த பிரகலாதன் தவத்தால் 3 பிள்ளை பெற்றான். அந்த 3 பேர்ல விரோசனங்கிறவன் மாவலி அப்படிங்கிறவன் பெற்றுறான். அப்ப பிரகலாதனுடைய வம்சத்தில் வந்தவன் தான் மாவலி. அந்த மாவலி வானாசூரனை பெற்றான். அந்த வானாசூரன் பரமசிவனை பூசித்து பிரம்மா தொடும்படியாக ஒரு வாழ்வு பெற்று இருந்தான். அப்ப வானாசூரனை பற்றி சொல்றார். அடுத்த பாடல் 66. தனு அடித்தவன் சம்பரன் முதலினோர் பதின்மர் அணைய தானவர் பெற்றனன் சிங்கிகை அணங்கு பனிராகுவே முதல் ஒரு நாள் வரை பயந்தாள். பிணையலாங் ஒரு 3 பேர் அசுரரை பெற்றாள். பேரசுரர்கள். மலையினிடையே அந்த சிறகை அறுக்கிறதற்கு தேவேந்திரனுக்கு தன் முதுகெலும்பை கொடுத்து தேகத்தை விட்டவராகிய ததிஷி ரிஷி. ததிஷினுடைய முதுகெலும்பு தான் வஜ்ராயுதமாக தேவேந்திரன் கையில் கொண்டிருப்பான். அந்த ததிஷ் ரிஷி என்பவர் என்ன செய்யறாரு, சம்பரன் முதலாகிய 10 அசுரர் சம்பரன் முதலாக வரிசையா பேர் 10 பேர் வரும். அந்த 10 அசுரரை பெற்றார். அந்த 10 பேர்ல சிங்கிகை என்பவர் என்ன செய்யறார், ராகு முதல் 4 பிள்ளைகளை பெற்றார். அவளுக்கு இளையவள் 3 பேர் அசுரரை பெற்றாள் அப்படின்னு சொல்றார். சைவ இல்லப்பண்ணாவலர் அருளிய அருணாச்சல புராணம் பார்த்துக் கொண்டிருக்கோம். அதில் திருமலை சருக்கத்தில் 67வது பாடல். கால கேயர்கள் அறுவரை பயந்தனல் காலை சால நீள் சிறைக்கு கருடனும் அர்ணனும் தவிர 4 பாலரை புதல்வரா வினதையும் நயந்தாள். ஆல நேர் விடிக்கு அத்துரு பணியலாம் அளித்தாள். அதாவது காலை என்பவள் காலகேயர்கள் 6 பேரை பெற்றாலாம். மிக நீண்டிருக்கிற சிறையுடைய கருணன் என்ன செய்யறாரு, அர்ணனோடு கூட 4 பிள்ளைகளை வினதை என்பவள் பெற்றாள். அப்புறம் விஷத்தை ஒத்த கண்களை உடைய கத்ரு என்பவள் பாம்புகள் எல்லாவற்றையும் பெற்றாள். இது வந்து அந்த மலையுடைய சர்க்கத்தில் வர்றதுனால ஒவ்வொருத்தருக்கும் எப்படி வந்து இது வந்து விருத்தியாய் கொண்டே வருகிறது என்பதை தான் இந்த பாட்டில் சொல்றார். அடுத்த பாடம் 68. அரட்டை என்பவரிடத்திலே அரம்பையே முதலாய் இரட்டி மங்கையர் பிறந்தனர். இலங்கையை முனிவன் அருட்தவத்தில் எண்ணிரட்டி கந்தர்வரை அடித்தாள். உருட்டு வாழ் விழி கபிலை பார் 11 வந்து உதித்தார். அதாவது அரட்டை என்பவரிடத்தில் அரம்பை ஊர்வசி முதலான பெண்கள் பிறந்தார்கள். இளங்கிளை என்பவள் முனியினுடைய கிருபையினால 16 வகையாய கந்தர்வர்களை பெற்றால் அந்த வாழ் போன்ற கண்டருடைய கபிலை இடத்தில் 10 பிள்ளைகள் பிறந்தார்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்த பாடல் 69. அங்கிரர் சனபதிகள் காந்தர்வரை அளித்தார். தங்கு மந்திரி கதிர்மதி புலத்தியன் தனையர் பொங்கிராக்கதர் வானரர் கிண்ணரர் புலகன் அங்கு 5 கிம்புடர் பின் விலங்கையும் அடித்தான். அது அங்கிரர் சனபதி அப்படிங்கிற 2 பேரும் காந்தர்வர்களை பெற்றார்கள். அத்திரி என்பவர் சூரிய சந்திர தேவரையும் பெற்றார். புலத்தியன் என்ன செய்றாரு, ராட்சசர் வானரர் கிண்ணரர் இவர்களை பெற்றார். அப்ப புலகஷி என்பவர் வந்து என்ன செய்றாரு, கிம்புடரையும் மிருகங்களையும் பெற்றார். இந்த கிண்ணரர் கிம்புடர்லாம் இசை பாருன்னு நம்ம பற்றி தெரிஞ்சிருக்கோம். அவங்க எல்லாத்தையும் யார் எப்படி பிறந்தாங்கன்னு சொல்றாரு. அடுத்த பாடல் 70. தருணராகிய வசுக்களை சனபதி தந்தான். விருகு என்பவன் கவியுடன் சவுனரை பெற்றான். இருவரோடு செந்திருவையும் பிறகு பெற்றெடுத்தான். பருவ மைந்தரில் கவியுமோ வெள்ளியை பயந்தான். இதுல சனபதிகிறவர் தருணம் முடிஞ்சு அஷ்ட வசுக்களை பெற்றுக்கொள்றாரு. விருகுங்கிறவர் கவி என்பவனையும் சவுனகரையும் பெறுகிறார். இந்த 2 பேரையும் பெற்றது இல்லாம பின்பு லட்சுமியையும் பெறுகிறார். இந்த பருவம் முருங்கிய பிள்ளைகளில் கவி என்பவன் சுக்கிரனை பெற்றார். பிறகு 71. பரிய தானதன் தேவி மூக்கிரண்டும் பருதி உரிய வான் பரியாகி இந்திரியத்தை ஊற்ற வரிசை பற்றிய மருத்துவர் இருவரும் வந்தார். விரி சராசரம் பிறந்தன பல விதமாய். சூரியன் தன் மனைவியை சேர்வதற்கு எத்தனைப்பட்ட போது முயற்சித்த போது அவள் அதற்கு பொருந்தாமல் பெண் குதிரையாய் ஓடிவிடுகிறாள். சூரியன் ஆண் குதிரையாய் துரத்த அவள் திரும்பி பார்த்தாள். அப்போது சூரியன் தனது பெண் சாதி 2 மூக்கிலும் இந்திரியத்தை ஊட்ட வரிசையாகிய அஸ்வினி தேவர்கள் இருவரும் பிறந்தார்கள். அஸ்வினி தேவர்கள் தான் பிறந்தார்களாம். அப்ப சூரியனுக்கும் அவருடைய மனைவிக்கும் பிறந்ததுதான் அஸ்வினி தேவர்கள். அதன் பின்பு விரிந்த சரமும் அக்ஷரமும் அநேக விதமாய் உண்டாயின. இந்த மாதிரி உலகம் வந்து எப்படி உண்டானதுங்கிறத இந்த பாடல் வரைக்கும் சொல்றாரு. அடுத்த பாடல் 72. கண்டு உலகலாம் நமது கற்பனைகள் என்றே குண்டரிக வேதியன் மகத்தரிபுரத்தில் தண்டி எதிர்கொண்டு பகைதங்க விசை வண்டார் வண்டு உல மாயவனை வைதுரை வழங்கும். இந்த மாதிரி சகலமும் உண்டாக்கிய பிரமுது என்ன செய்யறாரு, இந்த உலகமெல்லாம் நம்மளுடைய சுற்றினால் தான் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி அகங்காரம் கொண்டு அதனால் என்ன செய்யறாரு, வைகுண்டத்துல வலுவிற்போய் எதிர்த்து தானா வழிய போய் எதிர்த்து பகை கொள்ளும்படி அந்த சங்கீதம் பாடுகின்ற வண்டுகள் சூழ்ந்த சுலபமானா துளசி மாலை அணிந்த விஷ்ணுவை பார்த்து அவமதித்து சில வார்த்தைகள் சொல்ல தொடங்குறார். அவர் வந்து பிரம்மாவுக்கு அகங்காரம் வந்து வழியே சென்று வைகுண்டத்தில் விஷ்ணுவை பார்த்து சில வார்த்தைகள் சொல்ல தொடங்கினார். அடுத்த பாடல் 73. ஏழுலகமே ஏடும் பிறமே புயலோரே ஆளி முதலே எழுகிரியாம் வகையிற்றி வாழும் உயிர் யாவையும் வகுத்திட மனத்தார் பாலிகொன் மரிசி முதன் மைந்தர்கள் படைத்தேன். என்ன சொன்னாரு, வா விஷ்ணுவே, 14 உலகங்களையும் கருத்த மேகங்களையும் சத்த சமுத்திரங்களையும் முதன்மையாகிய சத்தகுல பர்வதங்களையும் உண்டாக்குறபடி மனதில் படைச்சி இப்போது வாழ்கிற எல்லா உயிர்களையும் உண்டாக்க வலிமை பொருந்திய அந்த மரிசி முதலில் ரிஷியை நான் பெற்றேன் அப்படின்னு சொல்றாரு. வழியை போய் அவரை போய் விஷ்ணுவிடம் சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த பாடல் தொடர்ந்து சொல்வார். 74. மைந்தர்கள் குறுக்குடன் வானோர் சந்திரன் முதல் பெரிய தானவர்கள் ஆனோர் கந்தர்வர் கிம்புடர் சித்தர் கணநாதர் இந்திரன் முதல் திசைகள் 8 இருப்போர். என்ன சொல்றாரு, வாராய் விஷ்ணுவே,
என்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் உருவாகிய பிரகஸ்பதியோட எல்லா தேவர்களும், சந்திரர்களும், சூரியர்களும், அசுரர்களும், கந்தர்வர், கிம்புட, சித்தர், கணநாதர்களும், தேவேந்திரன் முதலிய திக்குப்பாளர்கள் 8 பேரும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்னாலதான் உண்டானாங்க அப்படின்னு சொல்றாரு பிரம்மதேவர். இன்னும் தொடர்ந்து சொல்றாரு அடுத்த பாடல் 75. எஞ்சுதல் இலா இறைவன் என்பதனையே என் பேர் கஞ்சன் எனும் மைந்தனை மறந்திடு கரத்தால் அஞ்சலில் படைப்பொழியில் எப்படி அளப்பாய் செஞ்சுவரிலா எழுது சித்திரமும் உண்டோ அப்படின்னு கேட்கிறாரு. என்ன சொல்றாரு? குறைவில்லாத சகலத்துக்கும் நான் தான் கர்த்தன், என் பிள்ளை தான் பிரம்மா அப்படிங்கிறத நீ மறந்துடு. நான் கையால் உலகத்தை படைக்காட்டி நீ எப்படி காப்பாத்துவ? சுவர் இல்லாமல் இருக்கிற சித்திரம் இருக்கா அப்படின்னு சொல்றாரு பிரம்மதேவர். இன்னும் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா அடுத்த படம் 76. அடித்திடு கழிப்பினை அகத்தில் விடாயில் வெளிப்பட ஒருத்தனை அழித்திட விதிப்பேன் குளிர்ச்சிய கடற்கிடை குதித்திடது அன்னுள்ளே ஒழித்திடு சுரத்தில் உனை சருவு முன்னே அப்படின்னு சொல்றாரு. அதாவது வாராய் விஷ்ணுவே, சகலத்தையும் ரட்சிக்கிறோம் அப்படிங்கிற மதத்தை அப்படிங்கிற ஆணவத்தை நீ விட்டு, நீ விடாம போனா உன் உத்தியோகத்தை நீக்கி மற்றொருத்தனை உண்டாக்கி அந்த ரட்சின் தொழிலுக்கு நியமிச்சிருவேன். நம்ம புத்திர பௌத்தர்களாகிய தேவக்கூட்டன் வந்து உன்னை கொள்ளும்படி வளைத்துக் கொள்றதுக்கு முன்னால திருப்பார்களில் குதிச்சு ஒழிச்சு போ அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு ஆணவம் பாருங்க. என் பிள்ளைங்களும் எல்லாம் தேவக்கூட்டம் வந்து உன்னைய வளைத்து கொண்டு உன்னை கொள்றதுக்குள்ள நீ கடலில் குதிச்சு ஒழிச்சு மறைஞ்சு போயிரு. நீ அப்படின்னா வேற ஆள் ஒருத்தர் நியமிச்சு நான் உன் தொழிலை செய்ய வைப்பேன். அப்ப நீ சகலத்தை நீ தான் காப்பாற்றுறேன் அப்படிங்கிற ஆணவத்தை விட்டு விடு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த படம் 77. வித்தக முனி பெருகு விட்ட முனிவாளே பத்துரு எடுத்தனை பகுத்தறிகிலையோ அத்தனை உடல்களும் அமைத்தபடியால் என் கைத்தளமும் இப்படி கருத்தபடி பாராய். கைத்தளமும் இப்படி கருத்தபடி பாராய் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, ஞானமே சொரூபமா இருக்கிற பிருகிருஷியான சாபத்தால நீ 10வது எடுத்து பூமியில பிறந்த, அதை நீ பகுத்து அறியவில்லையா? எல்லாம் படைச்சு என் கை காப்பேறி போச்சு, எப்படி கருத்து போச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. யார்கிட்ட? விஷ்ணுட்ட பிரம்மா சொல்றாரு. அடுத்த படம் 78. உந்தி மலரோன் என எழுச்சி உரையாதே முந்த ஒரு தூணிடை முளைத்தனை உனக்கு தந்தை எனவோ அல்லது தாய் எனவோ சொல் செந்தடல் பிறந்து கலை தீப்பது அறியாயோ அப்படின்னு கேட்கிறாரு. அதை என்ன சொல்றாரு? வாராய் விஷ்ணுவே, நம்முடைய நாபி கமலத்தில் தானே வந்தான் அப்படின்னு நிந்தனையா சொல்லாத. முன்னால நீ ஒரு தூண்ல பிறந்தேல்ல, அந்த தூணை உனக்கு தகப்பன்னு சொல்லட்டுமா அல்லது தாயின்னு சொல்லட்டுமா? அந்த தூண் உனக்கு தந்தையானா எனக்கு நீ தந்தையாவையா? செங்கிடம் பொருந்தி நெருப்பு மூங்கில பிறந்து மூங்கில தானே கொளுத்தி போடுறது அறியாயோ அப்படின்னு சொல்றாரு. அதாவது நெருப்பு வந்து மூங்கில தான் பிறக்குது, மூங்கில என்ன செய்யுது? தானாவே எல்லாத்தையும் கொளுத்தி போட்டுரும். அந்த மாதிரி உன்னிடத்தை நான் பிறந்தாலும் உன்னை நான் அழித்து போடுவேன் பார், உன்னையே அழித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் சொல்லுகிறார். இதை கேட்டு விஷ்ணு என்ன சொல்றாருன்னா பாடல் 79. வேதனைவை சொற்றான குடும்பத்தை வெதிப்பி காதிடை துடை கனால் புகட்டின கடுப்ப போதமோடு எழுந்த புகை கொண்டே நகை கொண்டே மாதவன் மதித்தனன் மருத்தி வை உரைப்பான். என்ன சொல்றாரு? நான் பெருமா அப்படி சொன்ன வார்த்தை விஷ்ணுக்கு எப்படி 2 காதலையும் வேளாயுத படுக்க காட்சி தொலைக்க விட்ட மாதிரி உள்ளே நெருப்பு மாதிரி தகிக்குது. மிகுந்த கோபத்தோட புகை எழும்படியா நகைக்கிறார், சிரிச்சு இவனுக்கு இந்த அகங்காரம் வந்தது எந்த விதத்தினால அப்படின்னு ஆலோசித்து சில வார்த்தைகளை சொல்லுகிறார் விஷ்ணு. சைவ இல்லப்பண்ணாவராகிய அருணாச்சல புராணம் பார்த்துக் கொண்டிருக்கோம். அதில் திருமலை சரக்கத்தில் 80வது பாடம். என்ன சொல்றாரு? விஷ்ணு வந்து கோபமா சொல்றாரு, பிரம்மனே வந்த வழியை எண்ணிப்பாருன்னு சொல்றாரு. சொல்லி என்ன பாடம்? 80. வந்த வழி தன்னையும் நினைத்திலை மனத்தென் உந்தி உணதன்னை என உண்ணு தலையில்லாய் தந்தை சிறு மைந்தர் பிழை தன்னை உணரார் என்று இந்த உரை சொல்லினை இகழ்ந்தது பொறையனே அப்படின்னு சொல்றாரு. அதாவது வாராய் பிரம்மாவே, வா நீ இந்த வந்த வழியும் நினைச்சல, என்னுடைய நாவியை தான் தாயின்னு ஆலோசிக்கவும் மாட்டேங்கிற. தந்தைகளா இருக்கிறவங்க பிள்ளைங்க செஞ்ச பிள்ளைங்க ஒரு குற்றமாக நினைய மாட்டாங்க, அதனால இந்த வார்த்தை சொன்னியா, இனிமேல் இப்படி பொறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்றாரு. அடுத்த பாடல 81. தீமை செய்யறவனா மைந்தன் சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது கன்று மதுவும் கைடவ பகடுதானும் என்றனை யாராகவும் இகழ்ந்து உயிர் குடித்தேன் மன்ற ஒரு தீமை செய்யின் மைந்தனை உண்டோ அன்றி உடனோ மறுத்து எரிகிறாரோ. அதாவது கோபத்துடைய மதுவும் யானை போன்ற கைடவனும் எனக்கு பிள்ளையில தான் பிறந்தாங்க, என்னை இழந்து அவங்க இருந்ததுனால நான் கொண்டுட்டேன். நிலைபெற்ற ஒரு தீங்கு செஞ்சா மகன்னு பார்க்கக்கூடுமோ? அது இல்லாம தேகத்துல ஒரு கட்டி கண்டா அதை அறுத்து இருந்து நம்ம குணப்படுத்தாம இருப்பாங்களோ மனிதர்கள் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அடுத்த பாடல் 82. பித்தன் உனதோர் தலை பிடுங்கி எரி போதில தலை நமக்கென அமைக்க விதிகளா எத்தலைவன் என்பது உன்னை இத்தகமை கொண்டோ பைத்தலையார் முடிகொள்பாரிடம் விதித்தாய். என்ன சொல்றாரு? வா பிரம்மாவே, பைத்தியக்காரனாகிய சிவன் உன்னுடைய தலையில உன்னை பிடிங்கி எரிஞ்ச காலத்துல அந்த தலையை மறுபடியும் உண்டாய்க்குள்ள உனக்கு வகை இல்லை, உன்னை எப்படி தலைவன் சொல்றது? இந்த பெருமையை கொண்டுதானே படத்தையுடைய ஆதிசேரன் முடியில் இருக்கிற பூமியை படைத்தாய் அப்படின்னு கேட்கிறாரு விஷ்ணு. அப்ப என்ன சொல்றாரு? சிவன் உன்னுடைய தலையை பறிச்சப்ப நீ அதை திருப்பி உண்டாக்கிங்கள, உன்னை எப்படி நான் தலைவன் சொல்லுவேன்? இந்த பெருமையோட தான் ஆதிசேரன் முடியில் இருக்கிற பூமியை படைத்தாயா அப்படின்னு கேட்கிறாரு விஷ்ணு. அடுத்த பாடல் நச்சு மரமாயும் வைத்த மரத்தை வெட்டாருன்னு சொல்றாரு. சொல்லி பாடல் 83. மச்ச உருவம் கொடு மறைத்தொகுதி தந்தேன் விச்சை உலதானவரை வென்று உயிர் குடித்தேன் நச்சு மாமரம் எனினும் வைத்த மரமென்றே அச்சம் உருகின்றனர் அழிக்க அரிதன்றே அப்படின்னு சொல்றாரு. அதாவது மா பிரம்மாவே, சோமுகாசுரம் இடத்துல வேதங்கள்லாம் பிடிக்கிட்டு போன போது நான் மச்சாவதாரம் எடுத்து அந்த அசுரனை கொண்டு வேதங்களை வாங்கி கொடுத்தேன். அதுவும் இல்லாம சாமர்த்தியமா அநேக அசுரர்களை கொண்டு தேவர்கள் உன்னையும் காப்பாற்றினேன். எட்டி மரமா இருந்தாலும் தான் வைத்த மரமா இருந்தால் வெட்ட மாட்டாங்க, அப்படி போல பிள்ளையான உன்னை கொல்லக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு விஷ்ணு. இப்ப பிரம்ம விஷ்ணுவுக்கு போர் வந்துருது. அடுத்த பாடல் 84. ஒருவர் எத்தனை உரைத்தார் கண்டினர் புயத்தின் விசை கைத்தளம் அடித்தார் நின்றுள்ள குதித்தனர் நெருங்கினர் நிமிர்ந்தார் துன்றியகனர் பொறி சுருக்கென வெடித்தார். இந்த பாடல் என்ன செய்றாங்க? ஒருத்தர் எத்தனை வார்த்தைகளோ சொல்லிட்டு இருக்காங்க. கோபித்து கொண்டு புஜத்தின் மேல கைகளால் அடித்துக் கொள்கிறார்கள்.
நின்று இந்த பூலோகத்தில் குதிக்கிறாங்க, நெருங்குறாங்க, நிமிர்கிறாங்க. நெருப்பு பொறி நெருக்கமாய் விட சுருக்கென கண்ணிலிருந்து நெருப்பு பொறி பறக்கிற மாதிரி கண்களை சுருக்கென வெடிக்கிறார்கள். அடுத்த பாடல் 85. வெற்புகள் பொடித்தன வெடித்தது கடாகம், பற்பல சுடற்கதிர் பனிக்கதிர் ஒடித்த சர்ப்பமும் நெடித்தது தலைச்சுமை பொறாதே கற்ப முடிவு என்று அமரர் கண்களை இமைத்தார். இந்த மாதிரி பிரம்மரும் விஷ்ணு சண்டை போடுற போது மலைகள் எல்லாம் பொடி பொடியா போயிடுச்சு. அண்ட கடாகம்லாம் படியில் வெடிக்குது. பல பல கிரகங்களுடைய சந்திரன் சூரியர்கள்லாம் ஒளிந்து போகிறார்கள். ஆதிசேஷனை சில தலைச்சுமை பொறுக்காம உடல் நிற்கிறார். அவரால் தலையை பொறுத்துக் கொள்ள முடியல, சுமையை பூமியை சுமையை. கற்ப காலம் வந்து உலகம் அழியப் போகிறது அப்படின்னு சொல்லி, அதாவது ஊழிக்காலம் வந்து விட்டது என்று தேவர்கள் கண்களை இமைத்துக் கொண்டார்கள். ஏன்னா கண்களை இமையாதவர்கள் தான் தேவர்கள். அவர்களே வந்து கண்களை இமைத்துக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்த பாடல் 86. உடுக்கண முகிற்கண முதிர்ந்த உலகெல்லாம் இடுக்கணில் விழுந்தன எழுந்தன தராக மடக்கின பகீரதி முன்னான நதியெல்லாம் திடுக்கொடு முழங்கின திசை கரிகள் எட்டும். என்ன அழகுன்னு சொல்றாரு. அதாவது நட்சத்திர கூட்டங்களும் மேற்கூட்டங்களும் உதிர்ந்தன. உலகெல்லாம் துன்பங்களோடு அந்த உலக அடுக்கே குலைந்து விழுந்து தூளாகிறது. கங்கை முதல் நதிகள்லாம் தண்ணீர்லாம் வற்றி போயிருது. அட்டத்திற்குள்ள இருக்கிற யானைகளும் திடுக்கிட்டு பயந்து ஓடுகின்றன. இப்போ இவங்க சண்டை போடும்போது சுற்றி என்ன நடக்குதுங்கிறது அந்த பாடல் விவரிக்கிறார் ஆசிரியர். அடுத்த பாடல் 87. மேல் இனிது எடுத்து எரிவர் வீழ்வர் கடிதோடி கோழி எதிர் குத்துகிற என நின்றுடுவர் குத்தி சாலமடி தொட்டளவில் சாரிகை திரிந்தால் மாலையும் இருட்டும் வளமாய் வருவது தன்மான. ஒருவரையோடு மேலே மேலே எடுத்து எறிகிறாங்க, கீழே விடுறாங்க, மறுபடியும் எழுந்து விரைவாக ஓடி வந்து எதிராக நின்று குத்து அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி குத்திக்கிட்டு மிகவும் அந்த குத்துனால வடியை பிடிச்சிக்கிட்டு சூறை போலனே கவிசை சுழண்டு திரிந்தாங்களாம். அதாவது சூறை போலனே அந்த விசையாக சுழண்டு திரிகிறார்கள். அந்தி நேரமும் இருளும் வளமிடமாக வருதலை ஒத்திருக்கும்படி. ஒரே நேரத்தில் அந்தி நேரம் வருது, இருளும் வருது. வளமாக இடமா வந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் குத்திக்கிட்டு மடியை பிடித்து கொண்டு சுழண்டு திரிகிறார்கள். அடுத்த பாடல் 88. ஊர்வன தத்துவன செல்வன விண்ணோடே சேருவன நின்றன திரிந்தன திரட்டார் தாறு வகையிற்றன தலைந்த திருளெங்கு மேறு வரை உக்க எடு வேலை அலராக. அதாவது உலகத்தில் ஊந்து போகிற தீவன், தவழ்கிற தீவன்கள், நடக்கிறவ பறக்கிறத எல்லா சீவராசிகளும் ஆகாசத்தில் பறக்குது. ஏனென்றா பூமியை சுழறதில்லை வேகமாக. அப்போ நிலையா இந்த விருட்ச மலைகள்லாம் திரிந்தன. மலைகள்லாம் அங்கெங்கேயும் மலைகளே திரிகிறது. திரளாக இந்த 5 வகையாகிய அந்த தேவதர்கள், 5 வகையான மரங்கள் அதெல்லாம் பொடி பொடியாக போயிடுது. எல்லா இடத்துலையும் அந்தகாரம் நிறைந்தது, இருளாகிற்று. மகாமேரு அசைந்தது. சப்த சமுத்திரங்களும், அதாவது 7 கடலும் எல்லாம் சேராயிடுச்சு. அப்படி குழம்பி போய் இருக்கிறது சமுத்திரங்கள். அடுத்த பாடல் 89. அந்த முடிவெல்லை தனில் 5 இமையோர் தாம் இந்திரனை எய்தினர்கள் எய்தியது உரைக்கு முந்தியவன் உற்ற துயர் யாவையும் ஒழிந்து வந்தவரவே வேதன வகுத்துறை செய்கின்றார். வந்தவரவு ஏது என வகுத்துறை செய்கின்றார். அதாவது இந்த சர்வ சங்காரம் காலம் ஊழிக்காலம் வந்துருச்சுன்னு சொல்ற மாதிரி 2 பேரும் சண்டை போடுற அந்த வேலையில தேவர்கள் எல்லாம் பயந்து போய் தேவேந்திரன் போய் சொல்லி தங்களுடைய துக்கத்தை சொல்றதுக்கு முன்னால தேவேந்திரன் தான் பட்ட துன்பங்கள் எல்லாம் சொல்லி பின்னால் நீ வந்த காரியம் யாதுன்னு கேட்க தேவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த பாடல் 90. ஆரணனும் நாரணனுமான இருவோரும் தாரணியிலே மிகு சமர்த்தொழில் விளைத்தார் அணிய வேறு கதியில்லை எவருக்கும் காரணனையே தொழுதல் காரியம் இதென்றார். அதாவது பிரம்மா விஷ்ணுவும் 2 பேரும் பூமியில மிகுந்த ஒரு யுத்தத்தை செய்கிறார்கள். எங்களுக்கு பிழைக்கிற இந்த மார்க்கம் வரை இல்லை, எல்லோருக்கும் காரணமாயிருக்கின்ற பரமசிவனை தொழுது இந்த செய்தியை சொல்றதுதான் காரியம் அப்படின்னு சொல்லி தேவர்கள் முடிவு பண்றாங்க. அந்த காரியம் என்ன, காரணமாயிருக்கிற பரமசிவனை தொழுதுதான் காரியம் அப்படின்னு சொல்லி நினைச்சு தேவர்கள் எல்லோரும் செல்கிறார்கள். அடுத்த பாடல் 91. மைந்தருக்கு தாயே துணை நாயகன் இசைந்து பின்னராக உலகத்தோர் தூய மலர் போல துதித்து அறிவை பாக மாயமுடன் மாலை என் வருத்தமது தீராய் தாயனது மைந்தர் துணை தாரணியில் உண்டோ. அந்த மாதிரி சொல்லிட்டு தேவேந்திரனும் சம்மதிச்சு அவனோட சேர்ந்து தேவர்கள் எல்லாரும் போய் சிவனுடைய பரிசுத்தமான தாமரை மலர் கொண்ட பாதத்தை தொழுது மங்கை பாகனே வஞ்சம் கொண்டு விஷ்ணுவும் பிரம்மாவும் சண்டை செய்வதால் வரும் துக்கத்தை தீர்க்க வேண்டும். பிள்ளைகளுக்கு தாயே துணை இல்லாமல் மற்றொரு துணை பூமியில் உண்டோ அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து எப்படி சொல்றாங்க, அபயமர்கள்னு கேட்கிறாங்க. 92வது பாடல். உருப்படு சகட்டை நிகழ்ச்சி உலகின் மீதே இருப்படு இறப்பினை உறாதே பொருட்பெற உனக்கு அடிமை புக்கள் அளவிலா உன் அற்கடல் குளித்திட அடைக்கலம் அதானோ அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, உருண்டு கொண்டு போகாமல் நிற்கிற வண்டியுடைய சக்கரம் மாதிரி இந்த அஞ்ஞானம் பொருந்திய பிறப்பையும் இறப்பையும் மாறி மாறி அடைஞ்சு நாங்கள் வருத்தத்தை அனுபவிக்காம மோட்சத்தை பெறுவதற்காக உனக்கு அடிமையா புகுந்து உன் அளவில்லாத கருணை கடலில் குளிக்கிறதுக்காக அடைக்கலமானோம் அப்படின்னு தேவர்கள் பெருமானை வாழ்த்தி பாடி வேண்டுகிறார்கள். மீண்டும் நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.